போன வீடியோ பேசும்போதே கட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபோன் நிறைய சூடானதுனால அந்த ஃபோன் கட் ஆயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலயம் உருவானது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் அம்பாளோட அனுகிரகத்தாலும் எங்களுடைய உழைப்பினாலையும் எங்களோட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த ஆலயத்துல சத்தியமா இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ துன்பப்பட்டு துயரப்பட்டு ஏன்டா அம்மா வச்சு கும்பிட்றாங்களே துன்பப்பட்டு துயரப்பட்டுன்னு சொல்றாங்களேன்னா நிதர்சனமான உண்மை. எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் வித்து A to Z வரைக்கும் இருந்த அத்தனையுமே நாங்க விற்கல அப்படின்னா அந்த துணியும் எங்களோட மானத்தையும் எங்களோட கௌரவத்தையும் எங்களோட உயிர் மட்டும்தான் விற்கல. பொன் பொருள் ஆசை இன்பம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் வித்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னுமே கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில் இந்த ஆலயத்தை கட்டி அம்மாவுக்கு பூஜைன்றது நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன். இப்பயும் என்னோட கணவர் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு. போயிட்டு எடுத்துட்டு வர பணத்துல பஞ்சமி பூஜைன்றது நடக்குது, அமாவாசை பூஜைன்றது நடக்குது, பௌர்ணமி பூஜைன்றது நடக்குது. இதுல முக்கியமானது அன்னதானமும் இந்த கோயில நாங்க போடுறோம். எங்களால முடிஞ்சது அன்னதானம் பண்ணிட்டு வரோம். பூஜைகள்ன்றது நிக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டு வர சூழ்நிலையில நம்ம கோயில் வீடியோவை இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போட்டுட்டு வரோம். கோயில் நிறைய பேருக்கு தெரியட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் அம்மாவை வணக்கத்துக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. கோரிக்கைகள் நடந்துட்டு தான் வருது. ஏன் இந்த வீடியோ நான் பேசுனா ரொம்ப ஆதரவு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியும் இவ்வளோ வழிபாடுகள் பண்ணிட்டோம், இவ்வளோ செஞ்சிட்டோம். ஒருத்தர் பத்தி தெரியாம தவறாம தயவு செய்து பேசாதீங்க. ஒருத்தன் பார்த்தா அப்படின்னா கமெண்ட்ல சொல்றான் நான் கோயில் ஏமாத்தி கட்டிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த கோயில் இருக்கிறது காட்டுல கட்டியிருக்கேன், என்னோட நிலத்துல கட்டியிருக்கேன், என்னோட சொத்துக்களை வித்து கட்டியிருக்கேன், எல்லாத்தையும் வித்து கட்டிட்டு இருக்கும் போது ஏமாத்தி கட்டிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்னத்தை பார்த்தான், யாரை ஏமாத்தி கட்டிடுன்னு யாரையவே ஏமாத்தி நான் அந்த கோயில் கட்டணும்னு தெரியல. இல்ல அவன் யாராவது ஏமாத்தி இருப்பான், அதோட புத்தியை வச்சுட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு போகாதீங்க, இந்த கோயில சொல்றதெல்லாம் பொய்யா, இவன் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும், அதனால இந்த கோயிலுக்கு வராதுன்னு சொல்லியிருப்பான். அவனோட எண்ணங்கள் தானே வாய் வழியா பிரதிபலிக்கும். இவ்வளோ தெய்வங்கள் இவ்வளோ வராகி அம்மா ஒரு இடத்துல கும்பிடுறாங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஸ்தலமா இருக்கும், நாங்க எப்பேற்பட்ட புண்ணியவான்களா இருப்போம், அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்றவங்களா இருப்போம். இதெல்லாம் நினைச்சுதான் எத்தனையுமே வித்து எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு ஆலயத்தை உருவாக்கி வச்சிருந்தா போற போக்குல ஒரு வீடியோவை பார்த்துட்டு இவங்க சொல்றது பொய், இவங்க ஏமாத்துறாங்க, இவங்கள நம்பாதேங்க, இவங்க எல்லாத்தையும் ஏமாத்தி கோயில் கட்டியிருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு பல கமெண்ட், பல பேட் கமெண்ட். உன் கை இருக்குன்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட் பண்றியா, இல்ல உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு பேட் கமெண்ட் பண்றியா, இல்ல உனக்கு அதுதான் வேலையா, இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. என்னது நிறைய வேலைகள். டெய்லி எந்திரிச்சு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும், டெய்லி அம்பாள் அலங்காரம் பண்ணி வைக்கணும். அம்பாள் பார்த்தீங்கன்னா அலங்காரம் நாங்கள் தான் பண்றோம், பயிர் யாருமே கிடையாது, நாங்கள் யாருமே வைக்கல. ஏன்னா கருவறைக்குள்ள எங்களை தவிர, அதாவது நானும் என்னோட கணவர் குருஜியும் என்னோட குழந்தைங்க 3 பொம்பளை பிள்ளைங்களை தவிர கருவறைக்குள்ள யாருமே அனுமதி கிடையாது. மற்ற கோயில்ல மாரி இல்லை, எல்லாரும் தூந்துக்கலாம், எல்லாருமே அம்மாவை தொட்டுக்கலாம், எல்லாருமே வணங்கலான்ற அளவுக்கு கிடையாது. கருவறைன்னா ஒரு அம்மாவோட கர்ப்பப்பை எப்படியோ அந்த கர்ப்பை பைக்குள்ள விதி பிரகாரம் யாரு குடியிருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் தலையெழுத்துல எழுதி வச்சிருக்காங்க, அவங்க மட்டும்தான் அந்த அம்மாவின் கர்ப்பப்பைக்குள்ள இருக்க முடியும். அதே மாரிதான் கருவறை. இவ்வளோ பெரிய கருவறைக்குள்ள ஒரு பொம்பளையா நான் இருந்து இந்த இடத்துல அம்பாளை தொட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப நான் எவ்வளோ அம்மாவோட அனுகிரகம் வாங்கணும்னா இருப்பேன். இதெல்லாம் தெரியாம ஏமாத்தி கட்டிட்டாங்க, பொய் சொல்லி கட்டிட்டாங்க, மக்கள்கிட்ட பணம் வசூலிச்சு கட்டினாங்க. இவங்க சொல்றது அத்தனையும் போய் இந்த கோயிலுக்கு போகாதீங்க, அப்படி வராதனால உனக்கு என்ன வந்துட போகுது, உனக்கு என்ன கிடைச்சிட போகுது சொல்லு பார்க்கலாம். ஏன் அடுத்தவங்களோட மனசை இப்படி வேதனைப்படுத்துறீங்க? எங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரைக்குமே நாங்க ஆரம்பத்துக்கு நல்லா அரிசிதான் சாப்பிட்டுருந்தோம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டுருந்தோம், நல்லா கோயில் குளத்துக்கு போவோம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். எங்க 3 பொம்பளை பிள்ளைங்களும் கால்வெட்டில் தான் படிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நான் ஏமாத்துனா எத்தனையோ பேர் ஏமாத்தி மறுபடியும் பண்ண முடியாதா? அந்த ஏமாத்துறதுன்றது வேண்டாம். அப்படி ஏமாத்திட்டு இருந்தா இவ்வளவு பெரிய அம்பாள் என்கிட்ட வந்திருக்க மாட்டா. இந்த அனகரம் சொல்ற வார்த்தைன்றது பழிகாது போயிடும். குழந்தை வர இல்லையா, 10 வருஷம் இல்லையா, ஒரு வார்த்தை ஒரு எலுமிச்சு படம் எடுத்து கொடுத்தா பழகிது. திருமணம் ஆகலையா, நீ போப்பா இதனால முடியுது, அத்தனை வயிற்றுல கட்டி இருக்கா, இந்தாப்பா இதை எடுத்துட்டு போய் பண்ணு,
செய், கூடிய விரைவில் சரியாகும் அப்படின்னு சொன்னா அதுவும் நடக்குது. இதெல்லாம் எது மூலியமா சாத்தியம்? அம்பாள் மூலியமா சாத்தியம். அவ அதீத சக்தியா உட்கார்ந்துருக்கிறதுனால தான் அத்தனையுமே நடக்குது, அத்தனையுமே கிடைக்குது. இதெல்லாம் தெரியாம சும்மா உட்காந்துட்டு போற போக்குல போயின்னு சொல்லிட்டு தயவு செய்து போகாதீங்க. ஒரு நேரம் போல ஒரு நேரம்ன்றது அம்பாள் இருக்க மாட்டான். நீ யாருக்கிட்டனாலும் வம்பு வச்சுக்கலாம். ஆனா உண்மையான பக்தர்கள் எந்த சாமியை வச்சு வழிபடணும், அவங்க உண்மையா வச்சு வழிபடுறாங்க அப்படின்னா அவங்கள வழி தப்பா சொன்ன அப்படின்னா தண்டனை நிச்சயமா கிடைக்கும். இதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அதுவும் வாராகி குமரவங்கிட்ட வாதாடாதே அப்படின்ற பழமொழியே இருக்கு. அப்பேற்பட்ட தெய்வம் அவர் ஒரு நீதிமன், ஜட்ஜு மாதிரி. எங்களை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கா, ஒரு ஆலயத்தை உருவாக்கி இத்தனை தெய்வங்களை உருவாக்கி இத்தனை பூஜைகளை பண்ண வச்சு இத்தனை புனஸ்காரங்கள் பண்ண வச்சு அம்மாவை தொடர அளவுக்கு அந்த அனுகிரகம் கிடைத்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக நாங்க இருந்திருக்கணும். இதெல்லாம் தெரியாம சும்மா கட்டிட்டாங்க அது இதுன்னு தயவு செய்து பேசாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தண்டனைகள் என்பது நிச்சயம் உண்டு. அது நீயாகட்டும் நானாகட்டும் யாராகட்டும். அதனால ஒருத்தர் பத்தி தெரியாம அவதூறா பேசலாம். மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ மன வேதனையா இருக்கு. இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம், இவ்வளோ அத்தனையும் வித்தும், இவ்வளோ பண்ணியும், எத்தனையோ மக்களுக்கு நல்லது நடக்குது, எத்தனையோ மக்கள் வழிபட்டுட்டு போறாங்க, எத்தனையோ மக்கள் கண்ணீர்ல அம்மா எனக்கு இது நடந்துச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ஆனந்தமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ மக்கள் வந்து வழிபட்டுட்டு போறாங்க. அது தடுக்கிற விதமாக இந்த கோயிலுக்கு போகாதீங்க, இந்த கோயில வழிபடாதுங்க, அந்த அம்மாவை பார்த்தாங்க, இவ ஏமாத்துறா, உன் வீட்டு வேலை தெரியாப்பா நானு, இவ ஏமாத்துறா. ஒரு பேச்சில் ஒரு மரியாதை கூட தெரியல. நீ எல்லாம் எங்களை பேசுறதுக்கு வந்துட்ட இல்லையா? அம்பாள் இருக்கா, நிச்சயமா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இந்த காணொலியை பார்க்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அம்மாவோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். கோயிலுக்கு வாங்க, அம்மா கிட்ட வணங்குங்க, உங்களோட குறைகளை சொல்லுங்க. அம்பாள் நிச்சயமாக எல்லாத்துக்கும் நல்லதே செய்வாங்க, நல்லதே நடக்கும். ஜெய் வாராகி. நன்றிம்மா.